ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, சக்தி அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. எல்லோரும் மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. இந்த சட்டை எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ வந்து பச்சநாயகி அம்மன் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பச்சநாயகி அம்மன் கோவிலுக்கு கிளம்புறோம். இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலாக கிஃப்ட் வாங்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்டையும் வந்து ஒரு அண்ணா ப்ரெசென்ட் பண்ணிட்டாரா, அவருக்கு ரொம்ப நன்றிங்க. ஆமாம், அதனால் அதுவும் வாங்குகிற செலவு எனக்கு இல்லை. பார்க்கலாம், ஈவினிங் வந்து கேக் கட்டிங் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே ஒர்க் இருக்குதாம்மா, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஓகே, இப்போ வாங்க நம்ம நல்ல முறையாக கோவிலுக்கு போயிட்டு வரலாம். மறக்காமல் நீங்கள் விஷ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் வந்து சாமி நல்ல முறையில் தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு பச்சநாயகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இன்றைக்கி தான் கிளம்புறோம். ஓகே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. சூப்பராக இருக்குதானே இந்த சட்டை, உனக்கு இந்த மாடல் ஓகே, வாங்க போகலாம். எப்போவுமே செம்பருத்தி இருக்கும். இன்றைக்கி கோவிலுக்கு போகிற அன்னைக்குன்னு செம்பருத்தி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வந்து வழிபடுறோம். நான் போய் தீபம் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட அதுக்குள்ளே வேண்டி வச்சுருக்கேன். வந்து நில்லுவா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் வந்து நல்ல முறையாக சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ மெயினாக எடுக்கிறேன். பாருங்க, பச்சநாயகி அம்மன் அழகாக காட்சி அளிக்கிறாங்க. வேண்டியது கொடுப்பவள் பச்சநாயகி அம்மன். முழு நம்பிக்கையோடு வேண்டுங்க, எதாக இருந்தாலும் நடத்தி கொடுப்பாங்க அம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோவிலில் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வரு, கோவிலில் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்றத விட்டுட்டு கேம் விளையாண்டுக்கிற ஓகே. இப்போ திருப்தியாக சாமி தரிசனம் முடிஞ்சு. மறக்காமல் நீங்கள் விஷ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து கோவிலில் கேமரா இல்லை, இப்போ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு தெரில. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது. ஒரு சில கோவிலில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எப்படின்னு தெரில. அந்த அண்ணா வந்து பூஜை பண்ணுறவர் வந்து இப்போது பூஜை பண்ணிவிட்டு அவசரமாக ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டார். இல்லைன்னா கேட்டிருப்பேன். ஏன்னா நம்ம கேட்டுட்டு வீடியோ எடுத்துக்கிறது நல்லது. அது வேறு பயமாக இருக்குது. எப்படின்னு நிறைய கேமரா மாட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கோவில் இருக்கிறோம். இப்போது கேமரா மாட்டிக்கிறனால வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா சொல்லு. இந்த மண்டபம் பெருசாக இருக்குது. நான் எங்கே ஃபோட்டோ எடுத்தாலும் கிளார் அடிக்குது. இதுதான் இங்கே பிரச்சனை. எதுக்கு அப்படி முழிக்கிற? யாரோ கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி முழிக்கிற. திருட்டு முழிக்கிற. எடு, கவர் எடுத்துட்டு வா. தீபத்தை தொட்டு கும்பிட்டியா? தொட்டு நல்லா புத்தி கொடு கடவுளேன்னு கும்பிட்டு நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், கொடிமரம் பாருங்க. இது அந்த விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு துணி எடுத்து சுற்றி வச்சுருக்குறாங்க. அந்த மேலே இருக்கும்ல பொன் கலரில், அதை காணோம். கிளம்பலாமா? பாய் பாய் பாய். வாங்க போகலாம். சாமிக்கே பாய் சொல்கிறோம் பார்த்துக்க. ஓகே, போயிட்டு வருகிறோம். இப்போ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேக் வாங்குவாங்க, ஸ்வீட் வாங்குவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வருங்க, எப்பவும் போல் இந்த போண்டா பச்சி மட்டும் விடுறதில்ல. சக்தி தான் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ டீ வச்சு தரதாம்மா. குடிச்சிட்டு சாப்பிட்டு இப்போ ஒர்க்குக்கு கிளம்புறாங்களாம்மா. இப்போ நான் டீ வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், டீ குடிச்சு முடிச்சோடனே சார் வந்து மட்டன் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் வந்து இப்போது சமைச்சு வைக்கணும். ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறாங்களாம்மா. சமைக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சமைச்சிட்டு அடுத்த வீடியோவில் என்னென்ன சமைச்சேன்னு சொல்கிறேன். அப்புறமா கேக் வாங்கிட்டு வா, நான் அமௌண்ட் அனுப்புகிறேன்னு சொல்லியும் வேண்டாங்கிற. அப்படி குழந்தைங்களுக்காகவாது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்சமாக வாங்கிட்டு வா அப்படின்னு. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. அமௌண்ட்டு நான் தான் கொடுக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போய் சமைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, விஷ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் விஷ் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கல்யாண நாள், பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.